சரி, ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் வணக்கம். நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு சொன்னால், அதாவது ரெண்டாம் பாடத்தில் உள்ள பேசிக் கன்செப்டுகள் எல்லாம் பார்த்துட்டோம். இன்புட் டிவைஸ், அதே மாதிரி அவுட்புட் டிவைஸ், மற்ற மற்ற கணினியின் வகைகள், கணினி டெக்னாலஜியோட வகைகள், இதெல்லாம் பேசிக்காக இருக்கிற எல்லாம் பார்த்துட்டோம். சரியா? இப்போ பார்க்கக்கூடிய கொஞ்சம் டஃப்பான, அதாவது டஃப்னு சொல்ல இயலாது, கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு விடயம் தான் இந்த நெட்வொர்க்கிங் பற்றின நாலேஜ். சரியா? அப்போ இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முழுமையான தலைப்பு வந்து நெட்வொர்க்கிங் சார்ந்ததாக இருக்கும். சரியா? நான் நெட்வொர்க்கிங்னா என்ன அல்லது நெட்வொர்க்னா என்னன்னு சொல்லி சிம்பிளாக சொல்கிறேன். அது வந்து தமிழில் வலையமைப்புன்னு சொல்லி சொல்லுவோம். சிம்பிளாக சொல்கிறோம், விளங்கிங்க. சரியா? ஏதோ ஒரு தேவை கருதி நம்ம பல கணினிகளை வந்து ஒன்றிணைச்சு ஒரு மத்தியமயப்படுத்தி ஏதோ ஒரு வேலையை செய்கிறமாக இருந்தால் அதுக்கு தான் வந்து செல்வோம் நெட்வொர்க்குன்னு சொல்லி. சரியா? இதை வந்து பல தேவைகளுக்காக பல மாடல்ஸ் மூலமாக அல்லது பல வகையான மெத்தட் மூலமாக நம்ம இந்த கணினிகளை வந்து ஒன்றிணைப்போம். சரியா? ஒரு தலைமைத்துவ கணினிக்கு கீழால பல கணினிகளை வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு பேர் தான் வந்து நெட்வொர்க்கிங்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மெயின் கன்செப்ட் என்னென்றால், இந்த நெட்வொர்க்கிங்க்கு நம்ம கணினி சார்ந்த டிவைசஸ், என்னென்ன டிவைசஸை பயன்படுத்துகிறோம், அந்தந்த டிவைசஸ் தொழிற்பாடுகள் என்ன, இது போன்ற அடுத்தது வந்து இந்த கணனி வலையமைப்போட வகைகள் என்ன, அதே போல் கணனி வலையமைப்பு இணைக்க போகிறோம்னு சொன்னால் அதில் டொபாலஜின்னு சொல்லி ஒரு விடயம் பயன்படுத்தப்படும். அப்படின்னா என்ன, அதே மாதிரி கணனியை வலையமைப்பு படுத்துவதனால என்ன அனுகூலம் இருக்குது, என்ன பிரதிகூலம் இருக்குன்றதை பற்றி தான் இன்றைக்கு வந்து பார்க்க போகிறோம். சரியா? அப்போ வந்து நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து இதில் கணினி வலையமைப்பில் பயன்படுத்தக்கூடிய டிவைசஸ், அதாவது என்னென்ன டிவைசஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம்ன்ற ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் ஒவ்வொரு டிவைசஸுக்கும் தருவேன். அதில் வந்து மிச்சம் டைம் எடுக்க மாட்டேன், நீங்கள் வந்து ஈஸியாக விளங்கிங்க. சரியா? அது பொதுவாக இந்த நோட்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே விளங்கும். சும்மா ஜஸ்ட் சிம்பிளாக வந்து போட்டிருக்கேன். இதுக்குள்ளுக்கு வந்து என்னென்ன இருக்குது, அதே நேரம் இந்த டிவைசஸில் வந்து என்னென்ன தொழிற்பாடுகள் இருக்குன்றதை பற்றி சிம்பிளாக போட்டிருக்கோம். அதுகளை பார்த்துக்கோங்க. இது வந்து இது பற்றின அட்வான்ஸான கேள்விகள் வராது. என்னென்ன டிவைசஸ் என்னென்ன வேலைகளை செய்துன்றது பார்ட் ஒன்ல, அப்படி இல்லைனால் ஸ்ட்ரக்சரில் வந்து கேள்விகள் வரையிலும். அதால் இதை பற்றின நாலேஜ் எடுத்துக்கோங்க. சரியா? இதில் நம்ம பார்க்கக்கூடிய முதலாவது ஒரு டிவைஸ் தான் வந்து நெட்வொர்க் டிவைஸ் தான் வந்து வலையமைப்பு இடைமுக அட்டைன்னு சொல்லுவோம். அதாவது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லி சொல்கிறேன். சரியா? என்ஐசின்னு சொல்லி சொல்லுவோம், நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு சொல்லி. சரியா? வலையமைப்பு இடைமுக அட்டைன்னு சொல்லி சொல்லுவோம். இது வந்து என்னென்னு சொன்னால், நெட்வொர்க் பண்ணப்படுற அந்த மெயின் கம்ப்யூட்டர் ஒன்றில் வந்து அந்த பல கணனிகளை வந்து இணைப்பும் தானே, இணைக்கிற டைமில் இவர் தான் வந்து அந்த கணினிகளை வந்து அனுமதிக்கிற ஒருத்தராக இருப்பார் அந்த சேவர் கிட்ட. அதாவது கணினியை வந்து வலைமைப்படுத்தினால் வந்து மெயினாக ஒரு சேவர் ஒன்று இருக்கும். சரியா? சேவர் கம்ப்யூட்டர் ஒன்று இருக்கும். இதில் தொடர்பின் மூலம் பல கணினிகள் இதில் வந்து இணைக்கப்பட்டதாக இருக்கும். சரியா? இப்படி பல கணனிகளை வந்து இணைச்சிருப்போம். இதுக்கு பேர் தானே நெட்வொர்க். கணனிகள், மற்ற பிரிண்டர், இப்படியான டிவைசஸை வந்து ஏதோ ஒரு தேவைக்காக நம்ம இணைச்சி வச்சுக்கிறது பேர் தான் வந்து நெட்வொர்க்கிங்னு சொல்கிறேன். அப்போ இப்படி இணைச்சி வச்சிருக்கிற கம்ப்யூட்டரை வந்து நம்ம இதில் பயன்படுத்தப்படுற இந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டை இதில் வந்து இணைச்சி இருப்போம். சரியா? அப்போ இந்த ஒவ்வொரு கணனிகளையும் அனுமதிக்கிற வேலையை வந்து செய்வார் யாருன்னு சொன்னால் இந்த வலையமைப்பு இடைமுக அட்டை. சரியா? இது வந்து RJ45 RJ45ன்ற இந்த பொட்டை பயன்படுத்தி தான் தான் இருக்கு. இந்த இதில் மார்க் பண்ணி காட்டுருக்கு. இந்த பொட்டை பயன்படுத்தி தான் ஒவ்வொரு கணனிகளையும் வந்து இணைக்கக்கூடிய வகையில், அனுமதிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும். சரி? இந்த RJ45ன்ற இந்த தொடுப்பு அல்லது இந்த குதையின் மூலமாகத்தான் கணினிகளை வந்து அனுமதிக்கும். இதில் வந்து பொருத்தப்படுறது வந்து இப்படி தான் இருக்கும். சரியா? இது வந்து ஒரு கணினிகளின் தாய்ப்பலகை, அதாவது மதர் போர்டில் வந்து இணைக்கப்பட்டு இருக்கும். பொதுவாக நீங்கள் உங்களோட கணினிகளில் அதே நேரம் லேப்டாப்லையும் பார்க்கலாம் அந்த பொட்டினூடாக தான் ஒரு கணினிகளை வந்து நெட்வொர்க் பண்ணிக்கிட்ட நம்ம வந்து இணைக்கிற. சரியா? RJ45 என்ன பொட்டுன்னு சொல்லி எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் இதுக்கு முதல். சரியா? அடுத்து வந்து பார்க்கக்கூடியது ஆளி அல்லது குவியம்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து ஆளின்றதை வந்து பாருங்க. ஆளின்றால் இதுக்கு வந்து சொல்றது வந்து இங்கிலீஷில் சுவிட்சுன்னு சொல்லி. இந்த சுவிட்ச் வந்து என்ன வேலையை செய்யும்னு சொன்னால், இப்போ வந்து நம்ம ஒரு சேவரினூடாக பல கணனிகளை இணைக்க வேண்டியிருக்கு. அதாவது இப்படி
பல கணனிகளை வந்து இணைக்க வேண்டி இருக்கு. சரி, இதெல்லாம் இந்த நான் போடுற ஒவ்வொரு வட்டமும் ஒரு கணனிகள் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த கணனிகள் எல்லாம் இந்த சேவர், இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த பெட்டியான வரைஞ்சி இருக்கிறது சேவர். சரியா, இந்த சேவரோட இணைக்க வேண்டுமாக இருந்தால் இப்படியான ஒரு சுவிட்ச் ஒன்று பயன்படுத்தப்பட்டு தான் இணைக்கப்படும். அதாவது இந்த ஒவ்வொரு கணனிகளும் இதில் ஒவ்வொரு பொட்டில் வந்து இணைக்கப்படும். சரியா, இப்படி ஒவ்வொரு பொட்டில் இணைக்கப்பட்டு இதுக்கு பேர் தான் சுவிட்ச். இந்த பல கணனிகளை வந்து ஒரு இடத்துல ஒருமைப்படுத்துறதுக்காக இந்த சுவிட்சில் வந்து இணைப்பாங்க. சரி, இப்படி இணைச்சி இந்த சுவிட்சினூடாக ஒரு வயரினூடாக இந்த சேவரை வந்து இணைப்பாங்க. சரியா, பல கணனிகளை வந்து இந்த சுவிட்ச் தான் வந்து ஒன்றிணைக்கும். ஒன்றிணைச்சதுக்கு பிறகு இந்த சுவிட்சினூடாக வந்து அந்த சேவர் கம்ப்யூட்டரை வந்து இணைச்சி இருப்பாங்க. சரியா, இப்படி இந்த சுவிட்சின் மூலமாகத்தான் அந்த சேவரில் வந்து எந்த பொட்ஸும் இருக்காது. அந்த சேவரில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பொட்டில் வந்து இந்த சுவிட்சை இணைச்சி இந்த சுவிட்சில் வந்து நமக்கு வாங்கிடும். எப்படின்னு சொன்னால் 16 பொட்டுள்ள சுவிட்ச் வாங்கிடும், அதே நேரம் 24 பொட்டுள்ள சுவிட்ச் வாங்கிடும், 36 பொட்டுள்ள சுவிட்ச் வாங்கிடும், 8 பொட்டுள்ள சுவிட்ச் வாங்கிடும். நம்ம எத்தனை கணினியை இணைக்க போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சுவிட்சை வாங்கி அவ்வளோ கணினிகளையும் அந்த சுவிட்சினூடாக இணைச்சிட்டு வந்து அதை வந்து டிரெக்டாக நம்ம சேவரோட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, இதுதான் வந்து சுவிட்ச் தொழிற்பாடாக இருக்குது. இந்த பாருங்க, ஆலிக்கும் சுவிட்சுக்கும் உள்ள சின்ன விளக்கம் ஒன்று தந்திருக்காங்க. அதாவது ஆலியும் சுவிட்சும் வந்து சின்ன ஒரு டிஃப்ரெண்ட். அதாவது ஆலியும் சுவிட்ச் இல்லை, ஆலியும் குவியமும் வந்து சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டை கொண்டது. உரிய கணினிக்கு மாத்திர தகவல்களை வெளிப்படுத்தும் முழு இருவழி போக்கு முறையில் தொழிற்படும். அதாவது ஃபுல் டூப்ளெக்ஸ்னு ஒன்று படித்தோம் இதுக்கு முதல். ரெண்டு வழியிலையும் ஒரே டைமில் தரவு வந்து பாயும்னு சொல்லி அந்த வேலையை வந்து இந்த ஆலி வந்து செய்தாம். ஆனால் குவியம் வந்து அரை இருவழி போக்குமுறை. அதாவது ஒரு இடத்துலேருந்து தரவு போனதுக்கு பிறகு அந்த டைம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அங்கேருந்து அந்த தரவு வந்து திரும்ப வந்து நமக்கு ரிட்ரீவ் ஆகும். சரியா, இப்போ இது வந்து ஒரு குவியம் இருக்கின்றால் இது வந்து சேவராக இருக்கின்றால் இந்த குவியத்தில் இருந்து இந்த சேவருக்கு இப்படி தரவு போனதுக்கு பிறகு அந்த டைம் முடிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த சேவரில் இருந்து இந்த குவியத்துக்கு வந்து இதனூடாக கணினிகளுக்கு பல கணினிகளுக்கு தரவு செல்லக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் சுவிட்சுன்னு சொல்கிறது, சுவிட்சிட ஃபோட்டோ தான் இந்த மேலே இருக்கிறது. இந்த சுவிட்சுன்னு சொல்கிறது வந்து ரெண்டு, அதாவது சுவிட்சுக்கும் இந்த சேவருக்கும் இடையில் வந்து தரவு வந்து ஒரே டைம்லேயே போகும், அதே டைம்லேயே வந்து ரிசீவ் ஆகும் நமக்கு. சரியா, இதான் ஆலிக்கும் அதே நேரம் குவியத்துக்கும் உள்ள சின்ன டிஃப்ரெண்ட் ஒன்று. சரி, ஆலி குவியம் ரெண்டுமே ஒரே வேலையை தான் செய்யும். ஆனால் அதுக்கு ரெண்டுக்கும் உள்ள சின்ன டிஃப்ரெண்ட் என்னன்னு சொன்னால் ஆலி வந்து முழு இருவழி போக்கு முறையை பயன்படுத்தும், அதே நேரம் குவியம் வந்து அரை இருவழி போக்கு முறையை பயன்படுத்துது. சரிதானே. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து வைஃபை. இந்த வைஃபைன்றதுக்கு நான் அதிக விளக்கம் தர தேவையில்லை. ஏன்னு சொன்னால் பொதுவாக உங்களோட வீடுகள்லையும் இருக்கும் இதை பற்றி, அதனால் இதை பற்றி தெரிஞ்சிருக்கும். சரியா, வைஃபைன்றது வந்து நம்ம இணையத்தோட தொடுப்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு வழியை செஞ்சு தரதான் வந்து இந்த வைஃபைன்னு சொல்லி சொல்லுவோம். சரியா, இது வந்து பொதுவாக யூஸ்வலாக வந்து நம்மளோட ஊடுகளில் வந்து பயன்படுத்தப்படுற அந்த வைஃபை. ஆனால் ரவுட்டர்னு சொல்கிறது டிஃப்ரெண்ட். சரியா, ரவுட்டர் நம்ம அதுக்கு பேர் கொடுத்துருக்கிறதுக்கு வந்து அது ரவுட்டர் இல்லை. ரவுட்டர்னு சொல்கிறது இந்த இருக்குது. சரியா, இதுதான் வந்து ரவுட்டர். ரவுட்டர்னு சொன்னால் என்னன்னு சொன்னால் கணனி வலையமைப்பில் வந்து தொடுப்பை ஏற்படுது. அதாவது வலையமைப்புக்கு ஒரு நுழைவாயிலாக வந்து இது இருக்கும். சரி, எப்படி தெரியுமா, இப்போ பல கம்ப்யூட்டர்ஸை நம்ம சுவிட்சோட இணைச்சி அந்த சுவிட்சினூடாக ரவுட்டருக்கு தான் கனெக்ஷனை கொடுப்போம். ஏன்றால் அதில் தான் வந்து இது வந்து பெரிய கனெக்ஷன். சரியா, நான் மேலே உள்ள ஃபோட்டோவை காட்டுறேன் பாருங்க. நெட்ஒர்க்ன்றது பெரிய கனெக்ஷன். ஆனால் உங்களுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸான அறிவு தேவையில்லை, ஏ லெவலில் தான் அது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக இருக்குங்க பாருங்கள். இப்படி தான் இருக்கும். சரியா, இந்த வைஃபை வந்து இந்த ஈன உள்ள செட் ஆஃப் லேப்டாப்புகளுக்கு கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதே நேரம் பாருங்கள், இது எல்லா கணினிகளும் வந்து ஒரு குவியத்தினூடாக அல்லது சுவிட்சினூடாக தான் சேவரை சென்றடையுது. பாருங்கள், இந்த அவ்வளோ கம்ப்யூட்டரும் வந்து குவியத்துக்கோ அல்லது சுவிட்சுக்கோ வந்து தான் சேவருக்கு சென்றடைவதாக இருக்குது. இல்லைங்களா. அப்போ ரவுட்டர்னா என்னன்னு சொல்லி சும்மா ஈஸியாக விளங்கிங்க. சரியா, ரவுட்டர் வந்து கணனியை வந்து அனுமதிக்கும், அதே நேரம் வலையமைப்பில் வந்து ஒரு தொடுப்பாக வந்து செயற்படக்கூடிய வகையில் இருக்கும். சரியா, ஆனால் மொடம் வந்து கொஞ்சம் வேறுபட்டது. மொடம்னு சொல்லி இன்னொரு டிவைஸ் இருக்குது. கொஞ்சம் என்னங்க, மொடம்னு சொன்னால் என்னன்னு சொன்னால்
தனியார் கணினிகள் இப்போ ஒவ்வொரு கணினியை வந்து நம்ம தனியார் கணினின்னு சொல்லி சொல்லுவோம் சரியா. நான் வந்து அந்த தனியார் கணினி சேவர் கணினின்ற என்ன இதெல்லாம் இதில் வந்து அடுத்ததாக நம்ம பார்ப்போம் டிவைசஸை பார்த்துட்டு. அப்போ அந்த தனியார் கணினிகளில் இருக்கக்கூடிய ஒத்திசை சமிஞ்ஞையை வந்து இலக்கமுறை சமிஞ்ஞையாக மாற்றுறது தான் இவர வேலை. அதாவது சொல்லப்போனால் இப்போ கணினி வலையமைப்புல வந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள் வந்து ஒத்திசைவு சமிஞ்ஞையில கிடைக்கலாம் சரியா. இப்போ நம்ம பேசுறது கூட ஒத்திசை சமிஞ்ஞையில தான் ஒரு மைக்க சென்றடையுதுன்றாலும் சென்றடையும். அப்ப இப்படியான ஒத்திசை சமிஞ்ஞைகளை எடுத்து நெட்வொர்க்குக்கு வந்து இலக்க முறை சமிஞ்ஞையாக, அதாவது ஒரு வயரினூடாக செல்லுமாக இருந்தால் ஒரு ஏதோ ஒரு தரவு அது வந்து இலத்திரனியல் வடிவில் போகும் சரி. அப்போ அந்த இலத்திரனியல் வடிவில் போகணுமாக இருந்தால் இலக்க முறை சமிஞ்ஞைகளாக மாற்றப்பட்ட பிறகு தான் வந்து இலக்க முறை சமிஞ்ஞைகளாக அது செல்லும். அப்போ வந்து அந்த இலக்க முறை சமிஞ்ஞைகளாக ஒத்திசை சமிஞ்ஞைகளை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறது யாருன்னு சொன்னால் இந்த மொடம்னு சொல்கிற இந்த டிவைஸ் தான் சரியா. இது வந்து மெயினாக நெட்வொர்க்கிங்கில், அதாவது நெட்வொர்க்கில் வந்து பயன்படுத்தப்படுற ஒரு டிவைஸாக இருக்குது சரிதானே. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து தீச்சுவர் அல்லது ஃபயர்வால்னு சொல்கிற டிவைஸ் சரி. இந்த ஃபயர்வால்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால் பல கணினிகள் இணைக்கப்பட்டிருந்தால் வந்து வைரஸ் தொற்று அல்லது நச்சுநிரல் பாதிப்பு வந்து நெட்வொர்க்குக்கு வந்து பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் சரியா. அப்படின்னு இருக்கும் சந்தர்ப்பத்தில் கிளைண்ட் சேவர் இருக்குது தானே, நம்மட சேவருக்கு பக்கத்தில் வந்து இந்த தீச்சுவரை வந்து இணைச்சமாக இருந்தால் அந்த பல கணினிகளில் இருந்து வரக்கூடிய அந்த நச்சு நிரல் அல்லது அந்த வைரஸை வந்து இது வந்து ஒரு சுவராக இருந்து வந்து அந்த வைரஸ்களை தடுக்கும். நம்மட கிளைண்ட் சேவர் அல்லது நம்மட சேவருக்கு வந்து இது வந்து எந்த பாதிப்பையும், அதாவது அடுத்த கணினிகளிலிருந்து வர வைரஸ் வந்து எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத வகையில் வந்து இந்த தீச்சுவர் வந்து ஒரு தடுப்பாக வந்து இருந்து செயற்படும் சரிதானே. இதான் வந்து நெட்வொர்க் டிவைசஸ். இந்த டிவைசஸ் விளங்கிட்டா குயிக்காக அப்டேட் பண்ணுங்க அடுத்த பகுதிக்குழுக்கு போகிறதுக்கு. குயிக்கா மற்ற யார் அம்னா குயிக்கா போடும். நிஷாத் விளங்கிட்டா இல்லையா? ஓகே சரியா. அப்போ வந்து அடுத்த பகுதிக்குள்ள போவோம். அடுத்த பகுதி என்னன்னு சொன்னால் இந்த சேவருக்கும் நம்மட தனியார் கணினிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் அடுத்தது சரியா. இந்த பாருங்க சேவையக கணினி, அதே நேரம் சேவை பணனர்னு இருக்கு, இது வந்து பயனர் சரியா. இது வந்து இந்த ரெண்டாவது நான் வெட்டிட்டு இது வந்து பயனர்னு வரும் சரியா. பயனர்னு வரும். சேவை பயனர் கணினி, அதாவது இப்போ வந்து ஒரு நெட்வொர்க் டிவைஸ் இருக்குமாக இருந்தால், நெட்வொர்க்கிங் இருக்குமாக இருந்தால் நடுவில் ஒரு தலைமையக கணனி இருக்கும். அதுக்கு தான் வந்து செல்வோம் சேவையக கணனி அல்லது சேவர்னு சொல்லி செல்வோம் சரியா. இதோட கட்டுப்பாட்டின் கீழே பல கணனிகள் அந்த நெட்வொர்க்கில் இணைக்கப்பட்டிருக்கும். அப்போ இதோட கட்டுப்பாட்டின் கீழே இணைக்கப்பட்டிருக்கிற இந்த கணனிகளுக்கு நம்ம செல்ற பேர் தான் வந்து சேவை பயனர் கணனின்னு சொல்லி சரியா. இதெல்லாம் வந்து சேவை பயனர் கணனி சரியா. இந்த இருக்கு இதுக்கு பேர் வந்து இந்த நடுவில் இருக்கிற தலைமைத்துவ கணனிக்கு வந்து நம்ம செல்ற பேர் என்னென்றால் சேவையக கணனி சரியா. அதுதான் வந்து முழு கணனிகளையும் கட்டுப்படுத்துகிற வகையில் அது ஒரு தலைமை கணனியாக இருந்து செயற்படும். அதுக்கு பேர் வந்து சேவையக கணனி. ஆனால் அந்த தலைமைத்துவத்தின் கீழே இருக்கிற கணினிகளுக்கு அதோட வேலைகளை செஞ்சு கொடுக்கறதுக்கு அந்த கணனிக்கு நம்ம செல்ற பேர் என்னன்னு சொன்னால் சேவை பயனர் கணனி சரிதானே. அப்போ வந்து பார்ப்போம் சேவையக கணினிண்டா என்னது. சேவையக கணினிண்டாங்க பாருங்க, கணனி வலையமைப்பில் எல்லா பணிகளையும் கட்டுப்படுத்தி தேவையான சேவைகளை வழங்கும் கணனி சேவையக கணனி ஆகும் சரியா. இது சாதாரண கணினிகளுக்கும் பார்க்க கூடுதலான வடிவத்தை கொண்டிருக்கும். அதாவது இப்போ அதில் இருக்கக்கூடிய சிறிய கணினிகள் மாதிரியே இல்லாமல் அது வந்து ஏதோ ஒரு வித்தியாசமான விசேட பண்பு கொண்டதாகவும் விசேட தோற்றம் கொண்டதாகவும் இந்த சேவையக கணனி இருக்குமாம் சரியா. சேவை பயனர் கணனி வந்து நம்மட சாதாரண கணினிகளாக நம்ம யூஸ் பண்ணுற அந்த பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் மாதிரியே அந்த தோற்றத்தில் இருக்கும் சரிதானே. இதுதான் சேவை பயனர் கணனிக்கும் சேவையக கணனிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். அடுத்தது பார்ப்போம் கணனி வலையமைப்புகளோட வகைகள் என்னென்ன இருக்குன்னு சரியா. இப்போ வந்து
கணனி வலையமைப்பு நான் சொன்னேன் ஒரு சேவரினூடாக பல கணனிகள் இணைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் இது இது ஒரு பேப்பர்ஸுக்காக இதை வந்து இணைச்சிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் வந்து வலையமைப்பு. இந்த வலையமைப்பு வந்து மூன்று வகைகளை கொண்டதாக இருக்கும் சரியா. ஒன்று வந்து லேன் என்று செல்வோம், LAN என்று சொல்லி. அதே நேரம் அடுத்தது வந்து மேன் என்று செல்வோம். அதே மாதிரி மூணாவதா ஒன்று செல்வோம் வேன் என்று சொல்லி சரியா. இதுக்கு மூணுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை வந்து இப்போ பார்ப்போம். சரியா. லேன் என்று சொன்னால் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவோம் சரியா. இது வந்து பேசிக்கான ஒரு வகை. இந்த லேன் என்று சொல்றது வந்து ஒரு பாடசாலைக்குள்ளுக்கோ அல்லது ஒரு சிறிய ஆய்வு கூடத்துக்குள்ளுக்கோ அல்லது ஒரு கணினி லெப் நம்மட கம்ப்யூட்டர் லெப்புக்குள்ளுக்கு வந்து பயன்படுத்துகிற நெட்வொர்க்காக இருக்கும். அதாவது கம்ப்யூட்டர் லெப்புக்குள்ளுக்கோ நம்மட இப்போ ஒரு ஐடி சேர் இருக்காருனால் அவரோட கம்ப்யூட்டரை சேவை கணினியாக வச்சிருப்பாரு மற்ற கணினிகளை கட்டுப்படுத்தும் வகையில். அதுக்குள்ளுக்கும் மற்ற கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வந்து இணைச்சி வச்சிருப்பாரு. அப்போ ஒரு அறைக்குள்ளுக்கு வந்து உட்பட்டதாக ஒரு சிறிய பரப்புக்குள்ளுக்கு இருக்குது. இது ஒரு ஒரு ரூமுக்குள்ளுக்கு அல்லது ஒரு சின்ன ஹோலுக்குள்ளுக்கு இருக்கிறதால தான் இதை வந்து நம்ம லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்றோம் சரியா. இந்த லோக்கல் ஏரியா நெட்வொர்க் வந்து குறிப்பிட்ட ஒரு கட்டிடத்திற்குள்ளுக்கு மட்டும்தான் இதோட நெட்வொர்க்கிங் சேவை வந்து இருக்கும் சரியா. அப்ப குறுகிய இடப்பரப்புல இருக்கிறதால இதை லோக்கல் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லி சொல்லுவோம் சரியா. அடுத்து ரெண்டாவது வகை வந்து மெட்ரோபாலிட்டியன் நெட் ஏரியா நெட்வொர்க்னு சொல்லுவோம் சரியா. மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்னு சொன்னால் பெருநகர் பரப்பு வலையமைப்புன்னு சொல்கிறேன். இது வந்து எப்படி இருக்குமாக இருந்தால் இது வந்து ஒரு நகரத்தை உட்படுத்தியதாக இருக்கும் சரியா. இப்போ வந்து உங்களோட ஊர்னு வச்சுக்கொள்ளுங்களே. இப்போ சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கொழும்பு. இந்த கொழும்புக்குள்ளுக்கு பல டயலாக் ஆஃபீஸஸ் இருக்கும் சரியா. பல டயலாக் ஆஃபீஸ் இருக்கும். அப்போ இந்த பல டயலாக் ஆஃபீஸையும் வந்து ஒன்றிணைச்சு ஒரு தலைமை ஆஃபீஸ் ஒன்று இருக்குன்னு தானே. அப்போ அந்த வகையில் தான் அமைஞ்சிருக்கு. கொஞ்சம் இருங்க நான் அதை கிராஃப் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஒரு கொழும்புக்குள்ளுக்குன்னு வைங்களே. கொழும்பு வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டருக்கு உட்பட்டது தான் கொழும்பு டவுன். அப்போ இந்த கொழும்பு டவுனுக்குள்ளுக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து ஒவ்வொரு பிரான்ச் இருக்கும் சரி, டயலாக் ஆஃபீஸ். இப்போ இது வந்து பேட்டா ஆஃபீஸ்னு எடுத்துக்கொள்ளுங்களே. இது வந்து பத்திரமுள்ள டயலாக் ஆஃபீஸ். அதே நேரம் இது வந்து புறக்கோட்டை டயலாக் ஆஃபீஸ் சரியா. அதே மாதிரி இது வந்து கடவத்தை. அப்படி வந்து இப்படி 4 பிரான்ச்சஸ் இருக்குது சரியா. இந்த 4 பிரான்ச்சஸையும் உட்படுத்தி இதில் தலைமை ஆஃபீஸை வந்து கோட்டையில் வச்சுருக்காங்க சரியா. இது வந்து சேவை, அதாவது இது வந்து மெயின் சேவராக இருக்கும் சரியா. இதனூடாக இந்த பல நெட்வொர்க் படுத்தப்பட்ட இந்த கணினிகளை வந்து இணைச்சி இருப்பாங்க. அப்போ இது வந்து பெருநகரொன்றை வந்து உட்படுத்தியதாக தானே நெட்வொர்க் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இதுக்கு தான் வந்து செல்வோம் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். அதாவது பெருநகரை கொண்டதாக இந்த மெட்ரோபாலிட்டன் நெட்வொர்க் வந்து இணைக்கப்பட்டு இருக்கும் சரியா. இது வந்து 16 மைலுக்கு அல்லது அதுக்கும் உட்பட்டதாக இருக்கும் சரியா. அதுக்கு தான் வந்து செல்வோம் நம்ம மேன்டு சொல்லி சரியா. இது வந்து பொதுவாக பல்கலைக்கழகங்கள், அதே நேரம் வங்கி வலையமைப்புகள், சிறிய சிறிய ஒஃபீஸஸ், இந்த மாதிரி இதுகளை வந்து இதில் பிரான்ச்சஸை வந்து இணைச்சி வச்சுக்கொள்கிற ஒரு நெட்வொர்க்காக இருக்கும் சரியா. இதுக்கு தான் மெட்ரோபாலிட்டன் நெட்வொர்க் ஏரியா நெட்வொர்க்குன்னு அல்லது மேன் என்று சொல்லி செல்வோம் சரிதானே. மூணாவது ஒரு நெட்வொர்க் வகை தான் வந்து வைட் ஏரியா நெட்வொர்க் அல்லது வேன் என்று சொல்லி சொல்லுவோம் சரியா. இந்த வைட் ஏரியா நெட்வொர்க் வந்து பல ஊர்களை, அதாவது வில்லேஜஸ் பலதை இணைச்சதாக அல்லது பெரு நகர்களை இணைச்சதாக அல்லது வேறு வேறு நாடுகளை இணைச்சதாக இருக்கும் சரியா. அதாவது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு டொயோட்டோ கம்பெனி சரி, டொயோட்டோ கம்பெனியோட பிரான்ச்சஸ் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கும். அப்போ டொயோட்டோ கம்பெனியோட ஜப்பானில் மெயின் பிரான்ச் இருக்கும் சரியா. அது வந்து சேவையகமாக எனக்கு இருக்கும் ஜப்பானில் இருக்கிற டொயோட்டோ ஆஃபீஸ். இதே நேரம் இந்தியாவில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் சரியா. ஸ்ரீலங்காவில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அதே நேரம் மற்றது சீனாவில் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அப்போ இப்படி பல ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஆஃபீஸுகளுக்கு வந்து பல கம்ப்யூட்டர் வந்து இணைச்சி அது ஒரு நெட்வொர்க்காக இருக்கும். ஆனால் இந்த நெட்வொர்க் எல்லாத்துலேயும் தலைமையகம் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஜப்பானில் இருக்க போகுது விளைஞ்சா. அப்போ இது வந்து ஒவ்வொரு நாடுகளை வந்து இணைச்சதாக இருக்குது. அதனால தான் இதை வந்து வைட் ஏரியா நெட்வொர்க் அல்லது பெருப்பரப்பு வலையமைப்புன்னு சொல்லி சொல்லுவோம் சரியா. இதற்கு மெயின் எக்ஸாம்பிள் வந்து இணையம் செல்கிறோம். அதாவது இன்டர்நெட் வந்து எல்லா நாட்டிலையும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. அப்போ இணையம் வந்து ஒரு பெருநகர், அதாவது பெரும்பரப்பு வலையமைப்பாக அதுக்கு ஒரு உதாரணமாக நமக்கு செல்லியலுமாக இருக்குது சரியா. இப்போ வந்து இந்த நெட்வொர்க் வகைகள் விளங்கிட்டா குயிக்காக அப்டேட் பண்ணுங்க. வலையமைப்போட வகைகள் விளங்கிட்டா.
ஓகே. அடுத்து வந்து நம்ம நெட்வொர்க்கில் பார்க்கக்கூடிய பகுதி தான் வந்து கொஞ்சம் இருங்க. வலையமைப்பு இடத்தியல்கள்னு சொல்றது சரியா. வலையமைப்பு இடத்தியல்கள்டா என்னன்னு சொன்னா இது வந்து ஈஸியா சிம்பிளா விளங்கிங்க சரியா. இப்போ வந்து நெட்வொர்க்கை வந்து எப்படி வடிவமைக்கும், ஒரு சேவையகம், அதே நேரம் பல கம்ப்யூட்டர்ஸ், பல டிவைசஸ் இப்படி இருந்தா தானே ஒரு வலையமைப்பு. அப்ப இதை வந்து பல வடிவத்துல நம்ம இணைப்போம் சரியா. அதாவது ஒரு கணனியை வந்து இன்னொரு கணனியோட இணைச்சி இப்படி இப்படி இணைப்போம் சரியா. இப்படி இப்படி இணைக்கக்கூடிய வகையில் இப்படி இப்படி இணைச்சி போட்டு இதை வந்து ஏதோ ஒன்றினூடாக நம்ம தலைமைத்துவ கணினிக்கு நம்ம கொண்டு போகலுமாக இருக்கும். அல்லது இந்த அவ்வளோ கம்ப்யூட்டர் ஒவ்வொரு சேவருக்கு அவர் வயர் விட்டு வந்து இணைக்கப்படுமாக இருக்கும் சரியா. அப்போ இப்படி வந்து ஒவ்வொரு வடிவத்தில் நம்ம இந்த நெட்வொர்க் பண்ண எழுந்தானே இந்த வடிவத்துக்கு பேர் தான் வந்து வலையமைப்பு இடத்தியல்கள் அல்லது நெட்வொர்க் டோபாலஜின்னு சொல்லி சொல்கிறேன் சரியா. அப்போ இதன் அடிப்படையில் வந்து முதலாவது இந்த வடிவம் தான் வந்து ஸ்டார் டோபாலஜின்னு சொல்கிறேன் சரி. இந்த ஸ்டார் டோபாலஜி எப்படி இருக்கும்னு சொன்னால் நடுவில் அதாவது ஏதோ ஒரு மத்தியப்படுத்தப்பட்ட இடத்துல வந்து சேவை கணினி அதாவது வந்து பாருங்க இந்த சேவையகம் நடுவில் இருக்க போது இந்த சேவையகத்தின் ஊடாக மற்ற கணனிகள் அந்த நெட்வொர்க்கில் அமைஞ்சிருக்கக்கூடிய மற்ற கணனிகள் அந்த அவ்வளோ கணனியும் வந்து ஒவ்வொரு வயரின் ஊடாக வந்து அந்த சேவையகத்தை சென்று அதை வந்து கனெக்ட் பண்ணப்பட்டதாக இருக்கும். இதுக்கு தான் வந்து செல்வோம் ஸ்டார் டோபாலஜி. இந்த ஸ்டார் டோபாலஜி வந்து இந்த அமைப்புல காணப்படும் சரியா. இது வந்து அதிக வடம் அவசியம். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு கணனிகளை இணைச்சு போட்டு ஒரு கணனியூடாக நம்ம கனெக்ஷனை கொண்டு போகணும்னு சொன்னால் நமக்கு வடம் வந்து அதிகமாக செலவழியாது சரியா. ஆனால் ஒவ்வொரு கணனியையும் வந்து சேவருக்கு ஒவ்வொரு வயரினூடாக இணைக்க வேண்டுமாக இருந்தால் வடம் வந்து அதிகம் வந்து அவசியப்படும். அதே நேரம் பிரச்சனைகளை கண்டறியலாம். ஏண்டா ஒரு கணனி பாதிக்கப்பட்ட இன்னொரு கணனி வந்து பாதிக்கப்படாது. இப்போ இந்த கணனி மட்டும் நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த இந்த கணனி மட்டும் பாதிக்கப்பட்டுன்னு வைங்களே மற்ற கணனிகள் அவ்வளோ இயங்கும். ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு கனெக்ஷனாக இருக்குது, ஒவ்வொரு வயரினூடாக ஒரு கணனிகளை இணைக்கப்பட்டதால இது வந்து பிரச்சனைகளை கண்டறியது இலகுவாக இருக்கும். ஆனால் இலகுவாக அமைக்கலாம் இந்த கணனியை வந்து இந்த கனெக்ஷனை வந்து இலகுவாக அமைக்க இயலுமாக இருக்கும் சரியா. அடுத்த வந்து வலையமைப்பு கணனிகள் வந்து இணைத்தல் மற்றும் அகற்றுதல் இலகுவானது. ஒரு கணனியை வந்து இணைக்கிட்டேயும் வந்து சேவரோட எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதே நேரம் அதை வந்து நம்ம அகற்றும் போது மற்ற கணனிகளோட எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் வந்து நம்ம இதை வந்து அகற்ற இயலுமாக இருக்கும் சரியா. இதுதான் வந்து ஸ்டார் டோபாலஜி. அதே நேரம் ரெண்டாவது வந்து பஸ் டோபாலஜின்னு சொல்லுவோம். இந்த பஸ் டோபாலஜி எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் ஒரு வடம் வந்து நேராக போய்த்திட்டே இருக்கும் சரியா. இதுட ஆரம்பத்துக்கு முடிவிடத்துக்கு இடையில வந்து நமக்கு தேவைண்டா ஒரு கணனியை இணைச்சு கொள்ள இயலும். இதை பாருங்க இன்னொரு கணனியை இணைச்சிருக்கோம், இன்னொரு கணனியை இணைச்சிருக்கோம். ஆனால் இவ்விடத்தை வந்து வயர் அப்செட் ஆகிட்டுன்னு சொன்னால் வயரில் ஒரு டேமேஜ் வந்துட்டு சொன்னால் இதுக்கு அடுத்தது எந்த கணனி வேலை செய்யாது விளைஞ்சா. இதை வந்து பாருங்க இந்த பஸ் டோபாலஜி பற்றி சொல்லியிருக்காங்க என்னன்னு பார்ப்போம் சரியா. பஸ் டோபாலஜி வந்து இலகுவாக அமைக்க இயலும். ஏன்னா ஒரு பெக் பாண்டினூடாக ஒரு வயரினூடாக வந்து அது கனெக்ஷன் போகும். அது நமக்கு தேவையான இடத்துல கட் பண்ணி அதை கணினியை வந்து இணைக்கக்கூடிய வகையில் இருக்கும் சரியா. அதனால் இலகுவாக அமைக்கலும். அதே நேரம் குறைந்த வடங்கள் தேவைப்படுகின்றது. குறைந்த வடம் தேவைப்படும் என்றால் ஸ்டார் டோபாலஜியை பார்த்துருவோம் ஒவ்வொரு கணினியை நம்ம சேவரினூடாக ஒவ்வொரு வயரினூடாக இணைச்சோம். ஆனால் வந்து இந்த பஸ் டோபாலஜியில் வந்து ஒரு வயரில் தான் வந்து எல்லா கணினிகளையும் இணைக்க போகிறோம். அதால் குறைந்த வடங்கள் தான் தேவைப்படும். அதே நேரம் வரையறுக்கத்தக்க கணினிகளை மாத்திரம் தொடுக்கலாம். இந்த வயர் போய் எவ்விடத்த முடியுதோ அதுக்குள்ளுக்கு எத்தனை கணனிகளை இணைக்க இயலுமோ அவ்வளோ கணனியை மட்டும்தான் நமக்கு இணைக்க இயலுமாக இருக்கும், ஒரு லிமிட்டாக இருக்கும் சரியா. ஆனால் வந்து ஸ்டார் டோபாலஜியை பார்க்கிட்ட நம்ம எப்படி பார்த்தோம் நமக்கு எத்தனை கணனிகளை இணைச்சாலும் அதாவது ஒவ்வொரு வயரினூடாக கொண்டு போய் இணைக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு சொல்லி. அதே நேரம் பிரச்சனைகளை கண்டறிவது கடினம். ஏண்டால் இவ்விடத்த ஒரு கணனியில் ஏதோ ஒரு பிழையோ ஏதோ ஒரு வைரஸோ இருக்குன்னு சொன்னால் இதில் கனெக்ஷனை வந்து முழுமையாக வந்து நம்ம அகற்ற வேண்டி வரும். ஏண்டால் ஒரு வயரினூடாக போகிறதால வந்து இதில் பிரச்சனைகளை வந்து இடம் காண இயலாது. எந்த கணனியில் எந்த பிரச்சனை இருக்குன்னு காண இயலாது. ஒவ்வொரு கணனியை ஆற்றி பார்க்கவும் இயலாது. ஏன்னா ஒரு வயர் கனெக்ஷனில் தான் அவ்வளோ கணனிகளை இணைக்கப்பட்டிருக்குது அதனால சரியா. அடுத்தது வந்து வளைய இடத்தியல். அதாவது இது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் அடிப்படையில் இணைக்கப்பட்டிருக்கு. ரவுண்ட் ஷேப் இல்லை பெட்டி ஷேப்பில் இணைக்கப்பட்டிருந்தாலும் இது அடிப்படை கன்செப்ட் என்னன்னு சொன்னால் ஒரு கணனியாக ஒவ்வொரு கணனியை வந்து இணைச்சிருப்போம் சரியா. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் நான் நேரத்தோட வரைஞ்சி காட்டின மாதிரி இங்கே பாருங்க ஒரு கணனியூடாக இன்னொரு கணனி கனெக்ஷன் போகுது சரியா.
இதுக்கு வந்து பொதுவான ஒரு வயர் கனெக்ஷன் இல்லை. ஒரு கணினியூடாக ஒரு கணினிக்கு போகுது, இன்னொரு கணினிக்கு போகுது, இப்படி இப்படி போகுது. இதில் இடையில உள்ள கணினி பாதிக்கப்பட்டால் வந்து எந்த கணினியும் வேலை செய்யாது, விளைஞ்சா. ஏன்னா ஒரு வடத்தினூடாக ஒவ்வொரு ஒவ்வொரு கணினியும் வந்து இன்டர் கனெக்ஷனோட இருக்குது. இதுக்கு தான் செல்வோம் ரிங் டோபாலஜி அல்லது வளைய இடத்தியல். இந்த வளைய இடத்தியல் வந்து ரவுண்ட் ஷேப்பில் மட்டும்தான் இருக்க முடியல. எங்க பாருங்க, இப்படி பெட்டி இப்போ, அதாவது இந்த பாருங்க 4 கணினி நான் இணைச்சு காட்டுறேன். இப்போ இருக்கிறது என்னது? இப்போ இருக்கிறது வந்து ஒரு பெட்டி ஷேப்பில், அதாவது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. இதுவும் வந்து ரிங் டோபாலஜி தான். இந்த பாருங்க, இதோட கனெக்ஷன் வந்து ரிங் டோபாலஜி. என்ன காரணம்னு சொன்னால் ஒவ்வொரு கணனி ஒரு கணனி இன்னொரு கணனியோட கனெக்ஷன், ஒரு கணனி இன்னொரு கணனியோட கனெக்ஷன். இதுக்கு பேர் தான் வந்து ரிங் டோபாலஜி. இதுதான் இதோட கன்செப்ட், விளைஞ்சா. மற்றபடிக்கு ரவுண்ட்லேயே இருக்கணுன்னு இந்த நோக்கமும் இல்லை. சரியா. அடுத்தது வந்து ட்ரீ டோபாலஜி, அதாவது மர இடத்தியல்னு சொல்லுவோம். இந்த மர இடத்தியல் எப்படின்னு சொன்னால் ஒரு மரத்தில் ஒரு மரம் மாதிரி இருக்கும். சரியா. இப்போ பாருங்க, இந்த ஆரம்பம் தொடக்கம் இந்த வடம் இருக்குது தானே, இது வந்து ஒரு மரத்தில் வந்து மெயின் மெயின் இதாக இருக்கும். சரியா. அதாவது மெயின் துணுவாக இருக்கும். அதில் இருந்து ஒவ்வொரு கிளைகள் போகிற மாதிரி இது கனெக்ஷன் போகும். பாருங்க, ஒரு சேவர் இருக்குது, இந்த சேவரில் 3 கம்ப்யூட்டர், சேவரில் சுவிட்ச். சரியா, சுவிட்ச் அல்லது ஹப் இருக்கும். இன்னொரு சுவிட்ச் இருக்குது, அதில் இன்னும் 3 கணனி. இப்படி, அதாவது ஒரு கிளையை பார்த்தீங்கன்னா ஒரு கிளையில் இன்னும் 5 கிளை இருக்கும், அந்த 5 கிளையில் இன்னும் 10 கிளை இருக்கும். இப்படி தானே மரம் போகும். அப்போ இந்த மர ஷேப்பில் வந்து இந்த டோபாலஜி அமைந்து இருக்கும். சரியா. இதுக்கு வந்து அதிக வடம் தேவைப்படும். ஏன்னா அவ்வளோ கணனிகளுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கிறதால அதிக வடம் தேவைப்படும். அதை நேரம் பராமரிப்பது கடினம். ஏன்னா இதில் கனெக்ஷன் வந்து நீங்கள் பாருங்கள் டிஃபிகல்ட்டாக இருக்குது. அதனால் இது பராமரிக்கிற வந்து கடினமாக இருக்கும். சரியா. அதிக செலவும் போகும். ஒவ்வொரு வலையமைப்பும் வேறு வேறாக கட்டுப்படுத்தப்படும். சரியா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இடத்தியல் தான் வந்து மெஸ்டோபாலஜின்னு சொல்கிறேன். இந்த மெஸ்டோபாலஜி ஒன்றும் இல்லை, எல்லா கணினிகளோடையும் எல்லா கணினிக்கும் கனெக்ஷன் இருக்கும். இதுக்கு தான் வந்து மெஸ்டோபாலஜின்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கணினிகள் ஒவ்வொன்றும் எல்லா கணினியோடையும் இணைக்கப்பட்டிருக்குது. பாருங்கள், இங்கேயும் இணைக்கப்பட்டிருக்குது, இந்த கணினி இங்கேயும் இணைக்கப்பட்டிருக்குது, இந்த கணினி இங்கேயும் இணைக்கப்பட்டிருக்கு. எல்லாம் எல்லா கணினியும் எல்லா கணினியோடையும் கனெக்ஷன், விளையா. அதுக்கு தான் வந்து மெஸ்டோபாலஜின்னு சொல்லுவோம். சரியா. இங்கே பாருங்க, சிக்கலான தொடுப்பாகும். ஏன்னா இது வந்து கடும் சிக்கல், அதே நேரம் கட்டுப்பாடு கடினம். சரி, இதை வந்து கட்டுப்படுத்துறது கடினமாக இருக்கும். அதே நேரம் அதிக வடம் தேவை. ஏண்டா இதில் கனெக்ஷன் அதிகமாக இருக்கிறதால அதிக வயர் செலவு இருக்கும், அதனால் அதிக வடம் தேவைப்படும். சரியா. இந்த நெட்வொர்க் டோபாலஜி கிளியரா குயிக் அப்டேட் பண்ணு. இதில் வந்து இன்னொரு ஹைப்ரிட் டோபாலஜின்னு ஒன்று இருக்குது. ஹைப்ரிட் டோபாலஜின்னு என்ன தெரியுமா? இப்போ ரிங் டோபாலஜியையும் மெஷ் டோபாலஜியையும் இணைச்சோம்னு சொன்னால், இப்போ இதை வந்து ஒரு நெட்வொர்க்காக கருதி, மேலே உள்ள ட்ரீ டோபாலஜி ஒரு நெட்வொர்க்காக கருதி, இதை ரெண்டையும் ஒன்றிணைச்சோம்டால் ஒரு சேவரினூடாக, அதுக்கு தான் சொல்லுவோம் ஹைப்ரிட் உண்டு. ஹைப்ரிட்னா என்ன? ஏதோ வேறு வேறு 2 வகைகள் அல்லது 2க்கு மேற்பட்ட வகைகள் ஒன்றிணைக்கப்பட்டிருந்தீச்சாக இருந்தால் அதுக்கு தான் நம்ம செல்லக்கூடிய பேர் வந்து ஹைப்ரிட்னு சொல்லி. அப்போ ஹைப்ரிட் டோபாலஜின்றால் என்னன்னு சொன்னால் வேறு வேறு விதமான டோபாலஜிகள் வந்து ஒன்றிணைக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் அதுக்கு தான் ஹைப்ரிட் டோபாலஜின்னு சொல்லுவோம். சரியா. இது விளங்கிட்டா? குயிக் அப்டேட் பண்ணுங்க. ஓகே. சரியா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நெட்வொர்க்ட அனுகூலம், அதே நேரம் நெட்வொர்க்ட பிரதிகூலம். சரியா. நெட்வொர்க்ட அனுகூலம் பிரதிகூலம் உங்களுக்கு இப்போ நெட்வொர்க் என்னென்னு பார்க்கிட்டு உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன். சரியா. இது வந்து இதை கொஞ்சம் ஈஸியாக பார்த்துக்கொள்ளுங்க. இது வந்து சம்டைம் ஸ்ட்ரக்சரில் ஒரு நெட்வொர்க்ட அனுகூலம் 2 தருக, அப்படி இல்லாட்டி வலையமைப்போட பிரதிகூலம் 2 தருகன்னு சொல்லி கேட்கலும். இது வந்து அனுகூலம்டா நன்மை, பிரதிகூலம்டா தீமை. சரியா. முதலாவது வந்து தரவுகளையும் தகவல்களையும் கணினிகளுக்கு இடையே பரிமாறத்தக்கதாக இருக்கும். சரியா. அதாவது கணினியிலேருந்து இன்னொரு கணினிக்கு வந்து நம்ம ஏதோ ஒரு தரவையோ தகவலையோ அனுப்பணுமாக இருந்தால் அது வந்து ஈஸியாக இருக்கும் தானே. அடுத்து வந்து பரிமாறக்கூடிய வகையில் இருக்கும். சரி, அதுக்கு தான் வந்து அது வந்து ஒரு நன்மையாக கூறுறாங்க. அதே நேரம் தரவுகளை வந்து குறைந்த இடத்தில் தேக்கி வைக்கலும். ஏன்னு சொன்னால் மெயினாக ஒரு சேவர் இருக்குமாக இருந்தால் நமக்கு வேறு வேறு இது தேக்க சாதனங்கள் தேவையில்லை. அந்த சேவர்லேயே வந்து நம்மளோட எல்லா தரவுகளையும் சேமித்து வைக்கக்கூடிய வகையில் இருக்கும். சரியா. அது வந்து இலகுவாக இருக்கும்.
நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும். அதே நேரம் வளங்களை பொதுவாக பயன்படுத்தலாம். இப்போ ஒரு பிரிண்டர் இருக்குமாக இருந்தால் ஒரு நம்ம அந்த பிரிண்டரை வந்து நம்ம நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணியிருந்தமாக இருந்தால் எந்த கம்ப்யூட்டர்ல இருந்து நமக்கு அந்த பிரிண்டனூடாக அந்த ஒரு பிரிண்டரினூடாக வந்து பிரிண்ட் எடுக்க இயலுமாக இருக்கும். அதனால தான் வளங்களை வந்து பொதுவாக பயன்படுத்த இயலும்னு இருக்கு விளைஞ்சா. எந்த கணினியில இருந்தும் ஒரு பிரிண்டரை நம்ம நெட்வொர்க் பண்ணியிருந்தோம்னால் அந்த கனெக்ஷனூடாக நம்ம பிரிண்ட் எடுத்துக்கொள்ள இயலுமாக இருக்கும். அதனால வளங்களை வந்து பொதுவாக பயன்படுத்த இயலும். சரியா? அடுத்து வந்து பாதுகாப்பு. சரியா? சில விடயங்களில் நெட்வொர்க் வந்து பாதுகாப்பாக இருக்கும். சரியா? அதே மாதிரி மின்னஞ்சல் சேவை இருக்கும். அதே போல் ஒருமுகப்படுத்தப்பட்ட மென்பொருள் கட்டுப்படுத்தல், அதாவது அவ்வளோ கணினிகளையும் வந்து ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு சாஃப்ட்வேரினூடாக கட்டுப்படுத்த இயலுமாக இருக்கும். இது வந்து ஒரு அனுகூலம். அதே நேரம் யாதாயினும் ஓரிடத்தில் எந்நேரத்திலும் இணைப்பதற்கான ஆற்றல். இப்போ எந்த இடத்துலையும் வந்து நம்மட நெட்வொர்க் படுத்த இயலுமாக இருக்கும். அதுவும் வந்து ஒரு அனுகூலமாக செல்கிறோம். அதே நேரம் கணனிட பிரதிகூலங்கள் அல்லது கணனிட இல்லை வலையமைப்புட பிரதிகூலங்கள் அல்லது வலையமைப்புட தீமைகள். இந்த தீமைகள் என்னென்ன கூறுறாங்கன்னு சொன்னால் குறைந்த பாதுகாப்பு, தரவுகளுக்கு வந்து குறைந்த பாதுகாப்பு. ஏன்னா ஒரு எல்லா கணினிகளையும் ஒன்றிணைச்சி இருக்கிறதால ஒரு கணினியில் இருக்கிற தரவை வந்து வெளியில் இருக்கிற ஒரு ஹெக்கரினூடாக ஈஸியாக வெளியில் எடுத்துக்கொள்ள இயலுமாக இருக்கும். அதாவது ஒரு கணினி பலவீனமாக இருந்தாலும் அந்த கணினி அதாவது மொத்த கனெக்ஷன்லேயும் உள்ள தரவுகளை ஒரு ஹெக்கரினூடாக ஈஸியாக வந்து கெட் பண்ண இயலுமாக இருக்கும். இது வந்து ஒரு பிரதிகூலமாக செல்கிறோம். அதே நேரம் நச்சு நிரல், அதாவது ஒரு இப்போ அவ்வளோ கம்ப்யூட்டர் வந்து ஒரு கனெக்ஷனூடாக இணைக்கப்பட்டிருப்பதால் வந்து ஒரு கணனியில் இருக்கக்கூடிய வைரஸ் வந்து எல்லா கணனிக்கும் வந்து தொற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஒரு தீமையாக செல்கிறோம். அதாவது நச்சு நிரல் பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் வந்து கணனி தவறுகள், அதாவது சொல்ல போனால் ஒரு ரிப்பேர் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு ரிப்பேர் ஆகுமாக இருந்தால், நான் இதுக்கு முதல் பார்த்தோம் ரிங் டோபாலஜியில் வந்து ஒவ்வொரு கணனியால் இணைச்சிருக்கிறதால வந்து ஒரு கணனி வந்து ஏதோ ஒரு ரிப்பேருக்கு உட்படுத்தப்பட்டால் மற்ற கணனிகள் எதுவும் வேலை செய்யாதுன்னு சொல்லி. சரி, அப்போ அதுவும் வந்து சரியா. அப்போ வந்து அடுத்து வந்து பயிற்சி தேவைகள். இப்போ வந்து நமக்கு ஒருத்தர் வந்து ஒரு கணினி யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு வந்து எந்த பயிற்சியும் தேவையில்லை. அவருக்கு இருக்கிற நாலேஜை வச்சு அவர் யூஸ் பண்ணிட்டு போகலாம். ஆனால் நெட்வொர்க் படுத்தப்பட்ட கணினியில் ஒரு ஒரு யூசர் வந்து அதை பயன்படுத்த போகிறாராக இருந்தால் அந்த நெட்வொர்க் பற்றிய பயிற்சி வந்து அவருக்கு தேவைப்பட்டதாக இருக்கும். அந்த பயிற்சி இல்லாமல் வந்து அவருக்கு அந்த நெட்வொர்க்கில் வந்து இணைஞ்சு செயற்பட இயலாத ஒரு நிலைமை காணப்படும். அதால் நெட்வொர்க்கில் செயற்படக்கூடிய அனைத்து யூசருக்கும் அந்த நெட்வொர்க் பற்றின பயிற்சி வந்து அவசியமாக இருக்கும். சரிதானே? சரி, அப்போ இன்றைக்கு கிளாஸ் கிளியரா? அதாவது நெட்வொர்க்னு பார்த்ததெல்லாம் ஃபுல்லாக கிளியரானு சொல்லி சொல்லுங்கள். இந்த நெட்வொர்க்ன டாபிக் விளங்கிட்டா ஃபுல்லாக நெட்வொர்க்கில் உள்ள வகை, அதே நேரம் நெட்வொர்க்கில் பயன்படுத்தப்பட்ட டொப்போலஜிஸ்னா என்ன, வலையமைப்போட அனுகூலம் பிரதிகூலம் என்ன, இதுகள் பற்றி விளங்கிட்டா குயிக்காக அப்டேட் பண்ணுங்க. எங்க சுஜித்ரா என்ன மாதிரி விளங்கிட்டா? அம்னா நெட்வொர்க்ன்றது ஃபுல் கன்செப்டும் கிளியரா? நெட்வொர்க்னா என்னண்டு ஐடியா இருந்துச்சா இதுக்கு முதல், அல்லது இப்போ வந்து படித்ததுக்கு அப்புறம் நெட்வொர்க் பற்றின ஒரு நாலேஜ் வந்திருக்கா? ஓ சார். ஓகே, சரி, ஓகே. அப்போ வந்து நம்மட செகண்ட் யூனிட் கம்ப்ளீட். அடுத்த கிளாஸில் வந்து இது பற்றின பாஸ் பேப்பர் கேள்வி செய்வோம் வார வீக். சரியா? பாஸ் பேப்பர் கேள்வியை செஞ்சுட்டு நம்ம அடுத்து மூவ் பண்ணக்கூடிய ஒரு பகுதி தான் வந்து நம்மட ஃபோர்த் யூனிட்டாக இருக்கும். அதாவது லொஜிக் கேட்ஸ்ன்னு சொல்கிற நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி. சரியா? நிறைய கேள்விகள் நம்ம அதில் செய்வோம். நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பகுதி தான் லொஜிக் கேட்ஸ்ன்னு சொல்கிற ஃபோர்த் யூனிட். அதை வந்து நம்ம வார வீக் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு வார வீக் வந்து இந்த ரெண்டாம் பாடத்தில் வந்திருக்கிற பாஸ் பேப்பரில் வந்திருக்கிற கேள்வி